இப்போ இந்த முறை பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஐ ஃபார்ம் கொடுக்கும்போது நம்மளுடைய ஃபோன் நம்பரும் கேட்குறாங்க இல்லையா? ஆனால் அங்கே போன முறை அந்த மாதிரி இல்லை, வெறும் அட்ரஸ் தான். அதனால் என் ஃபோன் நம்பர்னு ஒரு ஃபோன் நம்பரை போட வேண்டியது, அதே ஃபோன் நம்பரை பல இடத்துல பயன்படுத்த வேண்டியது. அந்த டூப்ளிகேஷன் சாஃப்ட்வேரெல்லாம் அவங்க தூக்கிட்டாங்க, தேர்தல் ஆணையமே தூக்கிடுச்சு. ஸோ ஃபார்ம் 7 டவுன்லோட் பண்ணி அந்த பேரை ரிமூவ் பண்ணி அப்லோட் பண்ணிட்ட உடனே அந்த பேர் போயிடுது. இதை அழகாக கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதில் கவனிக்க வேண்டியதுன்னா, மிஸ்டர் அஸ்வாக் நாட் ஓன்லி யூஸ்டு த லேப்டாப் அண்ட் மொபைல் ஃபோன் provided to him by Pasha brothers for the purpose, but also made mobile phone and internet connection. These devices have been recovered and are part of the evidence. இதெல்லாம் கண்டுபிடிச்சு அதெல்லாம் ஒரு ஆதாரமாக்கி தான் கர்நாடக காவல்துறையினுடைய சிறப்பு புலனாய்வு குழு கேஸை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. தெளிவா யாரு எப்படி செஞ்சாங்க, எவ்வளவு கொடுத்தாங்க, அந்த ஆளு பெங்காலில் இருக்கிற அந்த ஆளுக்கு வந்துட்டு இவங்க எப்படி கொடுத்தாங்க, யாருடைய அக்கௌண்ட் அவருக்கு பேமெண்ட் போச்சு, எப்படி இதெல்லாம் பண்ணாங்க, இந்த ஃபால்ஸ் ஐடி யார்கிட்ட இது கிரியேட் பண்ணாங்க, அந்த ஃபால்ஸ் ஐடிக்கு வந்துட்டு ஓடிபி வந்துட்டு எப்படி அதை ரிமூவ் பண்ணுறாங்க, ஃபார்ம் 7 டவுன்லோட் பண்ணி இவ்வளவு செய்ய முடியும், எல்லாத்தையுமே இதில் வந்துட்டு நான் கேட்குற கேள்வி இதுதான். அக்ரம் பாஷா, அஸ்லாம் பாஷா, அப்புறம் வந்துட்டு பாபி ஆத்தியா, இவங்களுக்கெல்லாம் இந்த ஃபார்ம் 7 வந்துட்டு இந்த நேஷனல் ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டலில் டவுன்லோட் பண்ணி செய்யலான்னு யார் சொன்னது?